உண்மையிலேயே நீங்க நல்ல யோசனை செஞ்சு பாருங்க, பேச்சுகள்ல தாங்க அதிகமான பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், உற்றார் நண்பர்கள், சமூகம் எல்லாத்தையும் நீங்க உரசி பாருங்க. செயல்களால பிரச்சனை வருவதை விட நம்முடைய நாவுகளால் பிரச்சனைகள் தான் அதிகமா வருது. தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகளின் மூலமாகத்தான் சமூகத்துல சீரழிவு ஏற்படுது. நீங்க நிறைய நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பேச்சுதான் மிக முக்கியமான காரணம் தீமையை கொண்டு போறதுக்கு. பேச்சுதான் அந்த ஒரு தேவையில்லாத ஒன்றுக்கு கொண்டு போறதுக்கு பேச்சுதான் காரணமா இருக்கு. அதனால பேச்சு என்பது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாம் உண்மையிலேயே நம்பி இருப்போமே ஆனால் பேசுனா நல்லதை பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கும். நம்ம பேசணும்னு சொன்னா 4 பேரை கழுவி கொடுக்க தான் செய்வோம். நம்ம பேசணும்னு சொன்னா அசிங்கமான வார்த்தைகளை பேசதான் செய்வோம் என்று ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குள்ள தெரியுமா இல்லையா? அப்படி தெரியக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி செய்யாவிட்டால் அல்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வாராந்திர திருக்குர்ஆன் வகுப்பிலே நாம் தொடர்ச்சியாக சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அத்தியாயத்தினுடைய தொடரில் 3வது வசனமாக இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்வோம். திண்ணமாக மூமின்கள் இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சமோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், மேலும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். அல்லாஹு தாலா முதல்ல தொழுகையை பற்றி சொல்லிட்டான். தொழுகையில் எப்படி உள்ளச்சத்தோடு இருக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொன்னான். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுகைக்கு வெளியே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். அல்லகு, அல்லகு என்றால் வீணான விஷயங்கள், வீணான விஷயங்கள், அதை புறக்கணித்து வாழ்பவர்கள் தான் யாரு? வெற்றி பெற்ற மூமின்கள். இப்படி புறக்கணித்து வாழ்ந்தால் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சான்று பகர்கிறான். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லகு என்று சொல்கிறான். அல்லகு லாம் கைன் வாவ், லாம் கைன் வாவ். இந்த அல்லகு என்பதற்கு பலர்கள் பலவிதமான பொருள்களை சொல்லி தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இந்த வசனத்துக்கு அல்லகு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தருகிறார்கள் என்றால் அனி ஷிர்கி, ஷிர்கை விட்டு அவர்கள் புறக்கணிப்பார்கள். இறைவனுக்கு இணை வைப்பை விட்டு புறக்கணித்து நடப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த லகு என்ற வார்த்தைக்கு அனில் மஆசி, பாவமான காரியங்களை இருந்து புறக்கணித்து இருப்பார்கள், பாவமான காரியங்களை விட்டு புறக்கணித்து இருப்பார்கள் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க.
இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவங்க என்ன விளக்கம் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லகு என்றால் அல் பாத்தில், அது தேவையற்றது, வீணானது. ஒஹுவ இது யஷ்மலு ஷிர்க, ஷிர்கையும் உள்ளடக்கி கொள்ளும். இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கருத்துக்கு என்ன செய்யறாங்க, ஒத்து சொல்றாங்க. இந்த அல்லகு என்ற வார்த்தை ஷிர்க்குக்கும் அது என்ன செய்யும், உள்ளடக்கி கொள்ளும். ஒல் மஆசி, பாவமான காரியங்களையும் உள்ளடக்கி கொள்ளும் சொல்லிட்டு ஒரு பொதுவான விதியை சொல்றாங்க. அல்லகு என்பதற்கு பொதுவான ஒரு விதியை சொல்றாங்க. ஒமாலா ஃபாயிதத ஃபீஹி மினல் அக்வாலி வல் அஃஆல், ஒமாலா ஃபாயிதத ஃபீஹி மினல் அக்வாலி வல் அஃஆல், சொற்களாலும் செயல்களாலும் எந்த ஒரு பயனும் தராதே அந்த ஒன்றுக்கு அல்லகு என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையை தான் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் அல்லகு என்பதற்கு இந்த வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. சொற்களாலும் செயல்களாலும் எந்த பயனும் தராதே அதற்கு என்னது அல்லகு என்று சொல்லப்படும். அப்போ அல்லகு என்பதற்கு பொருள் என்னவென்றால் வீணான ஒன்று, பயன் தராத ஒன்று. அந்த பயன் தராத ஒன்றை இந்த மூமின்கள் இறை விசுவாசிகள் என்ன செய்வாங்க, புறக்கணித்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல்லகு என்ற வார்த்தையை பல்வேறு இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். 28வது அத்தியாயம் அல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒய்தா சமிஉ அல்லகுவ, அவர்கள் இந்த லகுவை செவியுறுவார்களேயானால், செவியுற்றால், அஅரது அன்ஹு, அதை விட்டு புறக்கணிப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, வகாலு, மேலும் அவர்கள் சொல்வார்கள், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு, உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், லா நபுதகில் ஜாஹிலீன், அறிவினர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்போ இந்த அல்லகு என்பதற்கு வீணான ஒன்று, இந்த வீணான ஒன்றை செவியுறுவார்களேயானால், நல்லவர்கள் செவியுறுவார்களேயானால் அதை விட்டு என்ன செய்வாங்க, புறக்கணித்து போயிருப்பார்கள். அதோடு இல்லை, அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு நன்மையை எடுத்து சொல்லுவாங்க, எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு, உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு, இது நல்ல காரியம் இல்லை என்பதற்கு தெளிவுபடுத்தி என்ன சொல்றாங்க, நல்லவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டு, அதோட வந்து நல்ல வார்த்தை சலாமுன் அலைக்கும் என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரி மடச்செயல்கள், அறிவீனமான செயல்கள், பிரயோஜனம் தராத இந்த செயல்கள், இதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் 28வது அத்தியாயம் 55வது வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். அப்போ இந்த அல்லகு என்று சொன்னால் பிரயோஜனம் அளிக்காத ஒன்று, மார்க்கத்திற்கு புறம்பான ஒன்று, அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பாத ஒரு செயலுக்கு தான் அல்லகு என்று செய்யப்படும், சொல்லப்படும். அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவுபடுத்துறான். 56வது அத்தியாயம் சூரத்துல் வாக்கியா 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅசீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. சுவர்க்கத்திலே நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அங்கே வீணானவற்றை அவர்கள் செவியுற மாட்டார்கள், தீமையானவற்றை அவர்கள் செவியுற மாட்டார்கள். மாறாக சலாம் சலாம் என்ற வார்த்தையை மாத்திரம்தான் அங்கு செவியுறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்க சோலையில வீணான ஒன்றை என்ன செய்ய மாட்டாங்க, செவியுறவே மாட்டோம், தீமையான காரியத்தை செவியுறவே மாட்டோம். மாறாக எதுதான் நமக்கு காதுல வந்து விழும், சலாம் சலாம் என்று சொல்லக்கூடிய, நிம்மதி நிம்மதி என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் மாத்திரம்தான் சுவர்க்கத்தில் செவியுறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். அப்போ இங்க அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான், லகு என்ற வார்த்தை யூஸ் பண்றான். அப்போ லகு என்பதற்கு தேவையில்லாத, வீணானவற்றை, அவசியம் இல்லாத, எந்த ஒரு பயனும் தராத ஒரு சொல்லு அல்லது செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அந்த உயர்தரமான அந்த சுவர்க்கத்திலே, லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அதிலே வீணானவற்றை செவியுறாது, சொர்க்கத்திலே வீணானவற்றை செவியுற முடியாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்
சூரத்துல் காஷியா என்ற அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துறான். ஆக இந்த வசனங்களிலிருந்து நமக்கு என்ன விளக்கம், என்ன பாடம் தருகிறது என்றால், வீணானவற்றை நாம் செவியுறவும் கூடாது, கேட்கவும் கூடாது, அதோடு நாம் இருந்து அவர்களோடு பங்கு பெறவும் கூடாது. அதே சமயத்தில் அந்த லகு என்ற அந்த கூட்டத்தை, அந்த மடமைத்தனமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் புறக்கணிக்கும் போது அழகான முறையில் அவர்களுக்கு சொல்லி என்ன செய்யணும், புறக்கணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்துல அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தனிப்பட்ட முறையில ஒரு சிலாகித்து சில வசனங்களை அல்லாஹ் அப்படியே தொடர்ச்சி என்ன செய்யறான். இந்த மாதிரி எல்லாம் நல்ல அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதுல ஒரு வசனம், அந்த அத்தியாயத்தினுடைய லாஸ்ட் வசனம் 25வது அத்தியாயம் 72வது வசனம். நீங்க அந்த வசனங்களை தனியா படிச்சு பாருங்க, அது நிறைய பட்டியல் இருக்கு. மாஷா அல்லாஹ், அவ்வளோ அருமையான அந்த ஒரு இபாதுர் ரஹ்மான் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்துல துனியாவுல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடக்க வேண்டும், அந்த பட்டியலை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா முழு மனிதனாக, முழு முஸ்லிமாக என்ன செய்யலாம், மாறிவிடலாம். அவ்வளோ அற்புதமாக அந்த வசனங்களை அல்லாஹு தாலா நல்லவர்களை பட்டியலிடுறான். அதுல ஒரு வசனம், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர, அந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மானுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பொய்யான ஒன்றுக்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள். பொய்யான ஒன்றுக்கு சாட்சியாக இருக்க மாட்டார், பொய் சாட்சியை சொல்ல மாட்டார்கள். ஒய்தா மர்ரு பில் லகுவி மர்ரு கிராமா, அவர்கள் லகுவை கடந்து சென்றால், வீணான ஒன்றை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை கடந்து செல்வார்களேயானால் மர்ரு கிராமா, கண்ணியமான முறையிலே கடந்து செல்வார்கள். அப்போ அந்த லகு என்பது ஒரு கூட்டம், அந்த கூட்டம் மிக மோசமான கூட்டம். அதற்கு பல முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். அல்லகு என்றால் சினிமாவையும் உள்ளடக்கி கொள்ளும், சினிமாவையும் உள்ளடக்கி கொள்ளும். அது மாதிரி குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் கேலி செய்யக்கூடிய அந்த கூட்டத்தையும் உள்ளடக்கி கொள்ளும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு விதமாக அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த வசனத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டும் போது, இந்த லகு என்ற செயல்பாடு ஒரு கூட்டம் நடக்குமேயானால், அப்படி இருக்குமேயானால், அந்த கூட்டத்தை நாம் கடந்து செல்லும் போது, அந்த கூட்டத்தை நாம் கடந்து செல்லும் போது கண்ணியமான முறையில் என்ன செய்யணும், கடந்து செல்லும். அப்படியானால் அந்த கூட்டத்தோடு நாமும் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது, அந்த கூட்டத்தில் ஒரு அங்கமாக நாமும் இருக்கவும் கூடாது, அதில் கலந்து கொள்ளவும் கூடாது, அதற்கு துணையும் போகக்கூடாது. அதை விட்டு கடந்து செல்லணும், நாம மாறி செல்லணும், கண்ணியமான முறையில் என்ன செய்யணும், மாறி போக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், தெளிவுபடுத்துகிறான். இதுல சஃபு தஃபாசீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீரில் இமாம் முஹம்மது அலி சாபூனி அவர்கள் அற்புதமா இந்த லகு என்பதற்கு சினிமாவையும் உள்ளடக்கி கொள்ளும் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ சினிமா என்பது, வீணான காரியங்கள் என்பது, இவையெல்லாம் அது ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பயனுமே தராது, மாறாக தீமைகள் தான் என்ன செய்யும், அதிகமாக தரும் இல்லையா. இந்த அல்லகு என்பது தீமைகளை தான் அதிகமாக தரும், எந்த விதமான நன்மைகளை தராது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த லகு என்பதற்கு ஆரம்பத்தில் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று, உமாலா ஃபாயிதத ஃபீஹி மினல் அக்வாலி வல் அஃஆல், சொற்களாலும் செயல்களாலும் எந்த ஒரு பயனும் தராதே அந்த ஒன்றுக்கு சொல்லப்படும் என்றார்களே, அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள், நான் பேசக்கூடிய பேச்சும் கூட அதிலும் தவறானது வீணானது இருக்கும், அதுக்கும் லகு என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இந்த மாதிரி நம்முடைய பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள், அவதூறான பேச்சுக்கள், புறம் பேசக்கூடிய பேச்சுக்கள், இந்த இதுவும் நம்மளிடத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதற்கும் அல்லகு என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, இந்த பேச்சு இருக்குது இல்லையா, இது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்ற ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத், எவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ, ஈமான் கொண்டிருக்கிறாரோ,
அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் அவர் மௌனமாக இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்முடைய வார்த்தைகள்ல பேசும்போது நன்மையான பேச்சுகள் தான் அங்க என்ன செய்யணும், இடம்பெறணும். வீணான பேச்சு, தேவையில்லாத பேச்சு, அவசியம் இல்லாத பேச்சு என்ன செய்யக்கூடாது, இடம்பெறக்கூடாது. அப்படி இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமே ஆனால், நம்மை பற்றி நமக்கே தெரியும், நம்ம பேசணும்னு சொன்னா அடுத்தவனை பத்தி பேசதான் செய்வோம். நம்ம பேசணும்னு சொன்னா 4 பேரை கழுவி கொடுக்க தான் செய்வோம். நம்ம பேசணும்னு சொன்னா அசிங்கமான வார்த்தைகளை பேசதான் செய்வோம் என்று ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குள்ள தெரியுமா இல்லையா? அப்படி தெரியக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி செய்யாவிட்டால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாத ஒரு சூழ்நிலை ஆகிரும், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் அல்லாஹ் அந்த லகுவை புறக்கணிப்பார்கள். அப்படி புறக்கணித்தால் அவர்களுக்கு என்ன பரிசு? என்ன பரிசு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்க பரிசு. அப்படிப்பட்ட உன்னதமான பரிசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த லகு நம்மை விட்டு எப்படி போக வேண்டும் என்பதை அல்லாஹ் அற்புதமாக சொல்லி தருகிறான். 4வது அத்தியாயம் அன்-நிசா 114வது வசனம். லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுகள்ல பெரும்பாலானவற்றில் எந்த நன்மையும் இல்லை. மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுகள்ல பெரும்பாலானவற்றை, அதிகமான விஷயத்தில் எந்த ஒரு கைரும் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்படி இருந்தா எதுல இருக்கணும்? இல்லா மன் அமர பி சதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். நம்முடைய பேச்சு அமைய வேண்டும் என்றால் 3 அடிப்படையில் தான் அமையணும். அல்லாஹ் சொல்லி தர்றான். நம்முடைய பேச்சுகள்ல பெரும்பாலானவற்றை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்படி நம்முடைய பேச்சுகள் அமைய வேண்டும் என்றால் 3 அடிப்படைகள் அமைந்திருக்கணும். 1, அமர பி சதகத்தின், தர்மத்தை கொண்டு கட்டளை பிறப்பிக்க வேண்டும். தர்மத்தை கொண்டு சதக்கா தூண்டணும் மக்கள்கிட்ட. அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்வதை மக்களுக்கு என்ன செய்யணும்? தூண்டணும். 1. இன்னொன்னு அவ் மஅரூஃபின், நன்மையான பேச்சுகள் பேசணும், நன்மையான பேச்சுகள் பேசணும். அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், அல்லது மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தம், நல்லிணக்கம், இந்த பேச்சு தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி தர்றான். உமை யஃபால் ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه اجرا عظيما. யார் இவ்வாறு அல்லாஹ்வினுடைய திருப்தியை ஆதரவு வைத்து செய்கிறாரோ அவருக்கு நாம் மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். அப்போ மனிதர்கள் பேசக்கூடிய அதிகமான பேச்சுகளில் எந்த விதமான நன்மை இல்லை. எப்படி இல்லை? இதை தவிர்த்து, எதை தவிர்த்து? 1, தர்மத்தை கொண்டு ஏவ வேண்டும். இன்னொன்று, நன்மையான காரியத்தை மக்களுக்கு பேச வேண்டும். 3வது, மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும். குழப்பத்தை ஏற்படுத்தாம சீர்திருத்தத்தை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். இப்படிதான் நம்முடைய பேச்சுகள் இருந்தால் இதுதான் கயிறு இருக்கிறது, இதிலே தான் நன்மை இருக்கிறது. இப்படி இல்லை என்றால் அது எங்க போய் முடிந்துரும்? அல்லகு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில முடிந்துவிடும். இப்ப நம்ம புறக்கணித்திருப்பதுன்னா எப்படி புறக்கணிப்பது? புறக்கணிப்பதுன்னா ஒரேடியா ஒரு கூட்டம் தீமையான காரியங்கள் செய்கிறது, அதுல நம்ம கடந்து போகும்போது கண்ணியமான முறையில கடந்து போகணும் அல்லது புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே அதை விட்டுட்டு கண்டுகொள்ளாம போறதா? எப்படி புறக்கணிப்பது? அல்லாஹ் சொல்லி தருகிறான். 41வது அத்தியாயம் 34வது வசனம். ஒலா தஸ்தவில் ஹசனத்து ஒல செய்யா, ஒருபோதும் நன்மையும் தீமையும் என்ன செய்யாது, சமமாகாது. இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், முஹம்மதே அந்த தீமையை கொண்டு நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆர்டர் போடுறான், நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது, நீ நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. அப்படி தடுத்தால் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, உமக்கும் அவங்களுக்கும் மத்தியில உன் பகைமை இருக்குமேயானால் கன்னஹு வலியுன் ஹமீம், நீ இப்படி நன்மையை கொண்டு தீமையை தடுப்பதின் மூலமாக அவர் உனக்கு உற்ற நண்பராக ஆகிவிடலாம் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு தீமையான காரியம் அஹ்லுல் லகு, அந்த லகு என்ற அந்த கூட்டம், வீணான செயல்களை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது அல்லது அதை நாம் காணும் போது, அதை செவியுறும் போது அவர்களுக்கு மத்தியில நாம் நன்மையை ஏவி அந்த தீமையை தடுக்க வேண்டும். இப்படி தடுத்தால் அவர்களும் பிற்காலத்தில் நமக்கு உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்று என்ன செய்யறான்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அது மாதிரி பேச்சில் ஒரு நளினம் வேணும். பேச்சில் எடுத்தறிந்து பேசக்கூடாது. மற்றவர்கள் பேசும் பொழுது அதே போன்று நாம் சரி சமமாக அவங்க என்ன வார்த்தையை தீய வார்த்தைகளை சொன்னாலும் அதோ மாதிரி நாமளும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஒரு யூத கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. தஹல ரஹ்தும் மினல் யஹூதி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூத கூட்டம் என்ன செஞ்சு வந்துச்சு. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, வகாலு அஸ்ஸாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸாமு அலைக்கும் எப்படி சொல்றாங்க, உங்கள் மீது மரணம் உண்டாகட்டுமாக. எப்படி சொல்றாங்க, அஸ்ஸாம், அஸ்ஸலாம் அல்ல, அஸ்ஸாம் என்றால் மரணம். அஸ்ஸாம் என்றால் மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இன்ன ஃபில் ஹப்பத்தி சௌதாஇ ஷிஃபாஉன் மின் குல்லி தாயின் இல்ல சாம். சாமை தவிர இந்த ஹப்பத்து சௌதாவில் கருஞ்சீரகத்தில் அனைத்து நோய்க்கும் மருந்து உண்டு, சாமை தவிர. சாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, உமஸ்ஸாமியா ரசூலல்லாஹ், சாம் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு கேட்கும்பொழுது அல் மௌத், அது மரணம். அப்போ இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இழிவான வார்த்தையை பேசுறாங்க. சலாம் சொல்வதற்கு பதிலாக சாம் என்று அஸ்ஸாமு அலைக்கும் என்ன செய்யறாங்க, உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ரிப்ளை பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி அப்படியே ரிப்ளை பண்றாங்களா, கிடையாது. அவங்க ஷார்ட்டா சொல்ல வலைக்கும், உங்களுக்கும் வரட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்ல, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லல, உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, கடுமையான கோபம் வருது ஆயிஷா நாய்க்கு. அல்லாஹ்வின் தூதரை கணவரை இப்படி மரணம் உண்டாகட்டும் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி அவங்க பதில் சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸாமு வல்லானா. இன்னொரு அறிவிப்புல வலஅனகுமுல்லாஹு வகதிபல்லாஹு அலைக்கும், உங்களை அல்லாஹ் சபிப்பானாக, அல்லாஹ் உங்களை கோபப்படுவானாக, உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா மஹ்லன், மெதுவா, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விஷயத்திலும் அமைதியை நளினத்தை அல்லாஹ் விரும்புகிறான். மெதுவா சொல்லு. அவலம் தஸ்மஇ மா குல்து, நான் சொன்னதை நீ கேட்க இல்லையா, நான் உங்களுக்கு பதில் சொன்னேனே வலைக்கும் என்று சொன்ன அதை நீ கேட்கவில்லையா. ஆயிஷா நாயகி அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அவலம் தஸ்மா மா காலு, அல்லாஹ்வின் தூதரே அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு விளங்கலையா, அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்களே விளங்கவில்லையா அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் சொன்னது உனக்கு விளங்க இல்லையா, வலைக்கும் என்று ரிப்ளை பண்ணிட்டேனே அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ மற்றவர்கள் தீய வார்த்தைகளை கொண்டு நம்மை பார்த்து பேசும் பொழுது அதே மாதிரி நாமும் அதே தீய வார்த்தையை கொண்டு பேசக்கூடாது என்பதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு. அதான் ஆயிஷா நாயகியை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்லன், மெதுவா, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விஷயத்திலும் எதை, ரிஃப்கை நல்லினத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸஹீஹுல் புகாரியில பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல்லகு என்ற வார்த்தை தேவையில்லாத வீணான ஒன்று, பயன் தராத ஒன்று, அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி என்ற அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமான ஒரு மனிதன், முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அற்புதமான எடுத்துக்காட்ட சொல்றாங்க. திருமிதியில வரக்கூடிய செய்தி, இன்ன மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி, இன்ன மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திற்கு அழகான எடுத்துக்காட்டு, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திற்கு அழகான எடுத்துக்காட்டுகளில் உள்ள ஒன்றுதான் தேவையில்லாததை விட்டு விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் அவனுக்கு அழகான எடுத்துக்காட்டு என்ன, தேவையில்லாத ஒன்றை விட்டு விடுவது. அப்போ நம்ம நல்ல யோசனை பண்ணணும், சிந்தனை செய்யணும். ஒரு காரியத்தில் நம்ம இறங்கணும் சொன்னா, ஒரு வார்த்தையை நம்ம பேசணும் சொன்னா, ஒரு செயலை செய்வதாக இருந்தா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், மூளை யூஸ் பண்ணணும். இது தேவை உள்ளதா தேவையில்லாததா, பயன் தரக்கூடியதா பயன் தராததா, இந்த லகு என்று அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போய் இழுத்து செல்றோமா இல்லையா அப்படின்றத யோசனை பண்ணி அதை ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திற்கு அழகான எடுத்துக்காட்டு
அவனுக்கு தேவையில்லாத ஒன்றை விட்டு விடுவது. இந்த பேச்சுகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு அலங்காரம் தான். பேச்சுகள்லாம் வெளியே பேசக்கூடிய தேவையற்ற பேச்சுகளுக்கு ஒரு அலங்காரம் தான். அரபியில சொல்லுவாங்க, ஒரு கவிதையா சொல்லுவாங்க, அந்நுத்துக்கு ஜெயினுன் ஒ சுகூத்து சலாமா, அந்நுத்துக்கு ஜெயினுன் ஒ சுகூத்து சலாமா. இந்த பேசுவது என்பது வெறும் அலங்கார வார்த்தை தான், மனுஷனுடைய அலங்கார, கேட்க ரசிக்கலாம். இந்த கேலி கிண்டெல்லாம் செய்வாங்களா இல்லையா, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஜோக்கு செய்யக்கூடிய ஆளுங்கள்ட்டு இருப்பாங்க. அல்ல, இந்த பேசுறது ஒரு அழகு தான், அது ஒரு அலங்காரம். ஆனா மௌனமா இருப்பது பாருங்க, அதுதாங்க நிம்மதி. அந்த சொல்லுவாங்க அரபியில, கவிதையில சொல்லுவாங்க, அது மாதிரி மண் சக்கத்த சலிம ஒமன் சலிம ஃபக்கத் நஜா, இதெல்லாம் கவிதைகள், பழமொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ யார் மௌனமாக இருக்கிறாரோ அவர் நிம்மதி அடைந்து விட்டார், எவர் நிம்மதி அடைந்து விட்டாரோ அவர் திண்ணமாக வெற்றி பெற்று விட்டார். இதெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க நல்ல யோசனை செஞ்சு பாருங்க, பேச்சுகள்ல தாங்க அதிகமான பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், உற்றார் நண்பர்கள், சமூகம், எல்லாத்தையும் நீங்க உரசி பாருங்க. செயல்களால் பிரச்சனை வருவதை விட நம்முடைய நாவுகளால் பிரச்சனைகள் தான் அதிகமா வருது. தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகளின் மூலமாகத்தான் சமூகத்துல சீரழிவுகள் ஏற்படுது. நீங்க நிறைய நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பேச்சு தான் மிக முக்கியமான காரணம் தீமையை கொண்டு போறதுக்கு. பேச்சு தான் அந்த ஒரு தேவையில்லாத ஒன்றுக்கு கொண்டு போறதுக்கு பேச்சு தான் காரணமா இருக்கு. அதனால பேச்சு என்பது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாம் உண்மையிலேயே நம்பி இருப்போமே ஆனால் பேசுனா நல்லதை பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, ஒஃபீ குல்லி கைருன், எல்லா விஷயத்திலும் நன்மை இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் நன்மை இருக்கிறது. இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபஉக, உனக்கு எது பயன் தருமோ அதை நீ பேராசைக்குள். சுப்ஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லி தந்தார்கள். எல்லா விஷயத்திலும் நன்மை இருக்குது, அதுல உனக்கு எது பயன் தருமோ அந்த விஷயத்துல தான் பேராசை கொள்ளும். அப்போ எது நமக்கு பயன் அளிக்குமோ, எது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமோ, எது நமக்கு ஹைரை நன்மை தருமோ அதுல தான் நம்ம என்ன செய்யணும், பேராசை கொள்ளணும். எது நமக்கு பயன் தராதோ, தீமைக்கு கொண்டு போகுமோ அதை நம்ம வெறுக்கணும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொள்வது என்பது நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்று என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதனால நாம பேசக்கூடிய பேச்சு வீணான பேச்சுகள் இருக்குமே ஆனால், நம்மிடத்தில் அந்த குறைபாடுகள் இருக்குமே ஆனால், அதை நாம் என்ன செய்யணும், முற்றிலும் மாற்றி அமைத்து நல்லவற்றை என்ன செய்யணும், பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அணு அணுவாக ஒன்றும் விட்டு விடாமல் அல்லாஹ் என்ன செய்யறான், பதிவு செய்வதற்கென்று ஆள்க வைத்திருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதனுடைய பேச்சு அது அவனிடத்தில் கண்காணிக்கக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய அவர், அந்த பதிவு செய்யக்கூடியவர் பதிவு செய்கிறாரே, அந்த பதிவின் மூலமாக தவிர வேற எதுவும் மனுஷன் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதாவது விளங்குதா, ஒரு மனுஷன் பேச முடியாது, அவர் பேசக்கூடிய பேச்சை கண்காணிக்கக்கூடிய ஒரு பதிவாளர் பதிவு செய்தாலே தவிர. அப்படின்னா நாம பேசக்கூடிய பேச்சு அது பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஆளுக்கும் கண்காணிப்பாளர் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அப்போ நம்ம பேசுறோம், வார்த்தையால மொழிகிறோம் சொன்னா உடனே அங்க என்னது, பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறோம் சொன்னா இது ஒவ்வொன்றும் பதிவுல இருக்குது இல்லையா. சாதாரணமா எடுத்துக்காட்டு, நான் பேசக்கூடிய பேச்சு அதை நீங்க என்ன செய்யலாம், அதை போய் இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் படைத்த, உலகத்தையே படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்றான் அல்லது 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றான், அவனுடைய பேச்சை எடுத்து காட்டுவது என்பது பெரிய ஒரு அசாத்தியமான காரியமா அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ் எடுத்து காட்டிடுவான். மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. எவர் ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அதை மறுமை நாளிலே காண்பார். எவர் ஒருவர் ஒரு தீமையான காரியம் அது கடுகளவு செய்தாலும் அதையும் மறுமையில் என்ன செய்வார், காண்பார் என்று அல்லாஹ் என்ன செய்றான், சொல்றான். அப்போ நம்முடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் நாம் என்ன செய்யணும், கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னல் அபுத,
ஒரு அடியான், நிச்சயமாக ஒரு அடியான் லயத்தகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தையை கொண்டு பேசிவிடுகிறான், ஒரு வார்த்தையை பேசுறான். அது எப்படிப்பட்ட வார்த்தை? மின் ரிதுவானில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை தரக்கூடிய, அல்லாஹ்வினுடைய திருப்தியை தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். அது எப்படி? மா யதுன்னு அன் தபுலுக மா பலகத், அந்த வார்த்தையின் மூலமாக எந்த அளவிற்கு அடைந்து செல்கிறதோ அதை அவன் எண்ண மாட்டான். எந்த அளவுக்கு போகுதுன்றது அவனுக்கு என்ன செய்யாது, விளங்கி இருக்காது. அவன் வார்த்தையை பேசிடுறான். ஆனா அதில் என்ன வந்துடுது? அல்லாஹ்வினுடைய திருப்தி வந்துடுது. ஃபயக்துபுல்லாஹு லஹு பிஹா ரிதுவானஹு இலா யௌமி இல்காஹு. அந்த மாதிரி பேசிவிட்டு, அந்த மாதிரி பேசின உடனே அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கு இல்லையா, இந்த திருப்தி நாளை மறுமை நாள் வரைக்கும், அவன் சந்திக்கக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தனது திருப்தியை பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் பேசிடுறான், அந்த பேச்சு அவனுக்கு தெரியல, இது எந்த அளவுக்கு கடக்கும் என்பது தெரியல. ஆனா இதுல அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்குது. இப்படி இருந்தா மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தனது திருப்தியை இவனுக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். அற்புதமான ஹதீஸ். அதே மாதிரி இன்னல் அப்த, இன்னொரு அடியான், நிச்சயமாக இன்னொரு அடியான் லயத்தகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தையை பேசுகிறான். எந்த வார்த்தை? எப்படிப்பட்ட வார்த்தை? மின் சஹத்தில்லாஹி, அல்லாஹ்வினுடைய கோபத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். மா யதுன்னு அன் தபுலுக மா பலகத், அவனுக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு போய் கடக்கும் என்பது. அந்த எல்லை என்னது தெரியாது. மனுஷனுக்கு பேசுறான், அவனுக்கு தெரியல. ஆனா இது அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்குது. அப்படி இருந்தால் ஃபயக்துபுல்லாஹு லஹு பிஹா சஹதஹு இலா யௌமி இல்காஹு, அப்போ மறுமை நாள் வரைக்கும், அவன் சந்திக்கின்ற மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தனது கோபத்தை அவனுக்கு என்ன செய்யறான்? பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ நம்முடைய பேச்சில் ரொம்ப கவனம் வேணும், நம்முடைய பேச்சுகளில் ரொம்ப கவனம் வேணும். இப்படி என்னன்னு சொன்ன, இந்த அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரிய ஒரு பேச்சை நம்ம பேசணும் சொன்னா மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பதிவு செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அங்க வாங்க, வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அந்த திண்ணமாக இறை விசுவாசிகள் இந்த லகுவை, வீணானவற்றை புறக்கணித்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்படி வீணான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில், சொல்லில், செயல்பாட்டில் இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் அதை என்ன செய்யணும்? புறக்கணிக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், மறுமை நாள நம்பிக்கை கொள்கின்ற சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்ற சம்பந்தப்பட்ட விஷயம், அது மாத்திரம் அல்ல, நம்முடைய பேச்சு ஒழுங்கு இல்லை என்றால் அல்லாஹ்வினுடைய கோபம் அமையுமேயானால் மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை அதை அப்படியே பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுத்தார்களே, அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவதூறு பேசுறோம், புறம் பேசுறோம், தேவையில்லாத பேசுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மண்டையில அதிகமான விஷயங்களை, மற்றவர்களை பற்றி தவறான எண்ணங்களை அதை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறது தான் அதுக்கு என்னது மூல காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஃபயதுகுலு ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொல்றாங்க ஃபயதுகுலு ரஜுலும் மின் ஹாதல் பாபி மின் அஹ்லில் ஜன்னா, இந்த வாசலிலிருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அப்படி யார் வர்றா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வர்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனிதர் அன்சாரி தோழர்களில் ஒருவர். ஃபதகல ரஜுலும் மின்னல் அன்சார், அன்சாரி தோழர் ஒரு மனிதர் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசலிருந்து என்ன செய்கிறாங்க? வெளியே வர்றாங்க. அவர் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், தன்திஃபு லிஹியத்தஹு மின் உதுஹி, உது செய்த அந்த காரணத்தினால அவருடைய தாடி இருக்கு இல்லையா, தாடி முடி, அதுலேருந்து அப்படி நீர் என்ன செய்யுது? சொட்ட சொட்ட வடிஞ்சிட்டு இருக்கு, நீர் அப்படியே வடிஞ்சிட்டு இருக்குது. அவரை பார்த்து ஒரு வித்தியாசமாக ஒன்றும் தெரியல, தாடியில் ஒரு தண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அது அல்லக்க நஅலைஹி பியதிஹி, இடது கையில் தன்னுடைய 2 செருப்பு என்ன செய்கிறாங்க? கையில் அப்படி தொங்கிக்கிட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க? வர்றாங்க, கையில் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ சஹாபாக்கெல்லாம் பார்க்கணும், ஒன்றும் வித்தியாசமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் என்ன செய்கிறாங்க? அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, வந்து உட்கார்றாங்க.
ஃபஸல்லம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட உட்கார்றாங்க. இதே மாதிரி மறுநாள் அப்போ அந்த சஹாபி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி அறிவிப்பு செய்கிறாங்க, இதோ இந்த வாசல்ல இருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி. அதே மாதிரி அதே மனிதர் நேற்று எந்த மனிதரை கண்டார்களோ அதே மனிதர் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. மூன்றாவது நாளும் இதே நிலைமை தான். அதுல ஒரு சஹாபிக்கு மட்டும் பொறுக்க முடியல. ஒரு சஹாபிக்கு மட்டும் பொறுக்க முடியலன்னா, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதருக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளணும். என்ன ஏன் அப்படின்னா, அந்த காரணங்கள் எது இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்யணும், செயல் வடிவத்திற்கு கொண்டு வரும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய ஆர்வங்கள் ஆசைகள்லாம் எப்படி இருக்கும், சுவர்க்கத்தை தேடிய அவங்களுடைய ஆர்வங்கள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அதை நம்ம கடைபிடிக்கணும். சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய காரணங்களை சொல்வார்களேயானால் அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சுவர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா இந்த உலகம் ஒரு நிலையற்ற வாழ்க்கை, ஆகிரத் தான் நிலையான வாழ்க்கை என்பதை புரிந்தவர்கள் தான் யாரு, சஹாபாக்கள். அப்போ ஒரு சஹாபிக்கு மட்டும் மனம் உறுத்துது, அது என்ன நம்ம தெரிந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த சஹாபியினுடைய பேர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த மனிதர்கிட்ட, எந்த மனிதரை சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த மனிதர்கிட்ட போய், நான் உங்கள்கிட்ட ஒரு 3 நாள் தங்கிக்கலாமா விருந்தாளியா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க சரி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா முதல் நாள் பார்க்குறாங்க, 2வது நாள் பார்க்குறாங்க, 3 நாளும் பார்க்குறாங்க. ஒன்றும் விசேஷமான எந்த அமலும் கிடையாது. எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விசேஷமான அமலு அந்த மனிதர்கிட்ட எதுவுமே இல்லை. இரவு தொழுகிறாரோ நீண்ட நேரம் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. குர்ஆன் எடுத்து விடிய ஓதுறாரோ அதுவும் இல்லை. அல்லது சுன்னத்தான நோன்பு நஃபிலான நோன்பு எதுவும் அதுவும் கிடையாது. அப்ப இவர் எதிர்பார்த்து பார்வையிடுறாரு, கண்காணிக்கிறாரு, எந்த ஒரு அமலுமே விசேஷமான அமல் இல்லை. எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த அந்த பண்பு என்னன்னா, ஒன்னே ஒன்று பார்க்குறாங்க, அவங்க வந்து படுக்கும்போது இந்த பக்கம் திரும்பினாலும் சரி இந்த பக்கம் திரும்பினாலும் சரி உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்க, திக்ர் செய்யறாங்க. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி என்ன செய்யறாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க. இதை காண்றாங்க. சுபு நேரம் வந்தா சுபு தொழுவுக்கு எந்திரிக்கிறாங்க, தொழுவ போறாங்க, அவ்வளவுதான். இதை தான் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா பார்க்குறாங்க. காட்சி நேரடியாக பார்க்கணும். கேட்டுற வேண்டியதான், இதுக்கு மேலே ஒரு முடிவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள், தோழரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வந்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, ஆனா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த மாதிரி படுக்கை அறையில இந்த பக்கம் திரும்பும்போது எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, தஸ்பீஹ் செய்றீங்க, சுபு தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்ட பள்ளிக்கு வந்து தொழுவுறீங்க, அவ்வளவுதான் உங்கள்கிட்ட நான் பார்த்தது. ஆனா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அந்த மனிதர் சொல்றாங்க, ஃபகால் மா ஹுவ இல்லா மா ரஅய்த, நீ எதை பார்த்தியோ அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீ எதை பார்த்தியோ அதான், வேற ஒன்றும் பெரியதெல்லாம் கிடையாது அவங்க சொல்றாங்க. ஆனா கைர அன்னி, இருந்தாலும் இன்னொரு விஷயம், கைர அன்னி லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷ்ஷன், முஸ்லிம்களுடைய எந்த ஒருவரையும் அவர்கள் மீது நான் ஒரு ஏமாற்றுதல் ஒரு குரோதத்தன்மை அதை நான் என்னுடைய மனசுக்குள்ள ஏற்றிக்கிற மாட்டேன். முஸ்லிம்களை பற்றி எந்த ஒருவருடைய சிந்தனையும் நான் அதை ஏமாற்றுதலாக நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், வச்சிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, வலா அஹ்சுது அஹதன் அலா கைரின் அஅதாஹு அல்லாஹு ஈயாஹு, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வழங்கிய அந்த அற்புதமான அந்த கைரை, சிறந்த ஒன்றை, அதன் மீது நான் பொறாமை கொள்ளவும் மாட்டேன். அல்லாஹ் ஒருத்தருக்கு வந்து அதிகமான கைரை சிறப்பை கொடுத்துருக்கிறான், அதை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன். இது என்னிடத்துல இருக்கக்கூடிய பண்பு. உடனே அந்த தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஹாதிஹில்லதி பலகத் பிக, இதுதான் உங்களை அடைந்திருக்கிறது அந்த காரணம். அப்போ ஒரு முஸ்லிம்களுடைய எண்ணங்கள், பிறரை பற்றியுள்ள அந்த தவறான எண்ணங்கள், ஏமாற்றுதல்கள், இது நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கவே கூடாது, நம்முடைய சிந்தனையில் அதை ஏற்றவே கூடாது. அதுதான் பெரிய முசீபத். அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த கிஃப்டை பிற மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான், இந்த மனிதனுக்கு கொடுக்காத ஒன்றை கொடுத்திருப்பான், அதை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த பண்பு தான் இந்த தோழரை சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய காரணிகளாக அமைகிறது. அப்போ சொல்றாங்க,
அந்த தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அந்த பணிவை பாருங்க, இதுதான் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய காரணமாக அமைந்தது. ஆனா ஒஹியல்லதி லா நுதீக், இது எங்களால செய்ய முடியாத. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பணிவு பாருங்க, பணிவான வார்த்தை. இது நமக்கு வருமா? நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தணும்னு நினைப்போம், அந்த தவறை சரி கட்டணும்னு நினைப்போம், தவறை ஒத்துக்கிட மாட்டோம். ஆனா அந்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் சுவர்க்கத்தை தேடி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு சுப செய்தி சொன்னார்களே, அது என்ன காரணங்கள் என்பதற்காக தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்விற்காக செலவு செய்து அந்த மனிதரை கவனமாக பார்த்து ஒரு முடிவை பெற்று என்ன சொல்கிறார்கள்? இது எங்களால் செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அந்த மனிதர் செய்த முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? எந்த முஸ்லிமை நாம் பொறாமை கொள்ளக்கூடாது, எந்த முஸ்லிமையும் நாம் ஏமாற்றவும் கூடாது, தவறான எண்ணங்களை நம்முடைய மூளையில் சிந்தனையில் என்ன செய்யக்கூடாது, ஏற்றக்கூடாது. இப்படி ஏத்தினம் சொன்னா நம்முடைய பேச்சுகள் என்னதான்? அவ்வளவு நாசங்களும் பிறரை பற்றியுள்ள அவதூறுகள் தான் நிறைந்து இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்திருக்கணும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல தெளிவா சொல்றான், நாளைக்கு விசாரணை இருக்கிறது. எப்படிப்பட்ட விசாரணை? வலா தகுஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், நபியே உமக்கு எதை பற்றி அந்த ஞானம் அறிவு இல்லையோ அதிலே நீ நிற்காதே, பின்பற்றாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு தந்த அந்த அறிவை பயன்படுத்தி அதுல நீ பின்பற்று. அறிவு ஞானம் எதுல இல்லையோ அதுல நீ என்ன செய்யாத, பின்பற்றாத. அப்போ ஒரு எல்கை நம்ம என்ன செய்யணும், அமைக்கணும். நமக்கு இதை பற்றி ஒரு அறிவு இருந்தா அதை நம்ம செய்யணும். இதை பற்றி நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து போகக்கூடாது. ஏன்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக செவி, பார்வை, உள்ளம் இவை அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய, விசாரணை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்றான் சொல்றான். ஆக இந்த லகு என்று சொல்லக்கூடிய இந்த முழுமையான விளக்கங்கள் திருமறை குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், என்ன பாடம் நமக்கு கொடுக்கிறது என்றால், அல்லகு என்பதற்கு சொற்களாலும் செயல்களாலும் பயன் தராதே, வீணான ஒன்றாக அமையுமே, அது எந்த விதமான ஒரு நன்மை தராமல் தீமைகள் மிகைத்து காணப்படுகிறதோ, தீமைகள் என்று எவையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பட்டியல் போடலாம். சினிமா, அது மாதிரி தேவையில்லாத விளையாட்டுகள், தேவையில்லாத பேச்சுகள், இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் இப்படிலாம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்றானே, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வைதா ரஐத்தல்லதீன யகூதுன ஃபீ ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களில் நபியே யாராவது கேலி செய்பவர்களை நீ பார்த்தால் ஃபஅரிது அன்ஹும், அவர்களை விட்டு நீ புறக்கணிப்பீராக. ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் மற்ற பேச்சுகளிலிருந்து அது மாறி மற்ற பேச்சுகள் பேசும் வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன செய்யாத, உட்காராத. மற்ற பேச்சுகள் பேசுற வரைக்கும் நீ என்ன செய்யாத, அவங்களோட இருக்காத, புறக்கணித்து விடுவீர் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அப்படி புறக்கணிக்காவிட்டால் இன்னக்க இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றுதான், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கை செய்கிறார். எனவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் புறக்கணிக்கின்ற ஒரு கூட்டம், கேலி செய்கின்ற ஒரு கூட்டம் இருக்குமேயானால் அந்த கூட்டத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், புறக்கணித்து இருக்க வேண்டும், ஒதுங்கி இருக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மையை கொண்டு தீமையை என்ன செய்யணும், தடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்துல அந்த இதை அல்லாஹ் சொல்றான், ஒரு இன்னொரு உதாரணம், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கூ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன், இந்த குர்ஆனை நீங்கள் செவியுறாதீர்கள். இந்த வசனத்தை சொன்னா இன்னொரு வசனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆன் என்ன செய்றாங்க, போதிக்கிறாங்க, ஓதி காட்டுறாங்க. அப்போ ஓதி காட்டும் பொழுது முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள், இறை மறுப்பாளர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், காதை கொடுத்து கேட்காதீர்கள், மாறாக வல் கௌஃபீஹி, இங்க லகு வந்துருது, வல் கௌஃபீஹி, அதிலே அந்த குர்ஆன் சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய பேச்சுகளால கூச்சலிடுங்கள், இடையூறு செய்யுங்கள், முகம்மதுக்கு இடையூறு செய்யுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு இடையூறு செய்து உங்களுடைய சத்தத்தினால அந்த கேட்காத அளவுக்கு என்ன செஞ்சிடணும், மாத்திரணும். எப்படி? லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் மிகைக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய அந்த சப்தம் அதை விட நீங்க கூச்சலிடுகிற சப்தம் இருக்கா இல்லையா, அது என்ன செய்யணும், மிகச்சிருக்கணும். அப்ப குர்ஆன் ஓதும் பொழுது ஏதாவது பாட்டு சப்தம், நம்ம ரூம்ல உட்கார்ந்து ஏதாவது குர்ஆன் தொழும் பொழுது டிவியை போட்டு ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது, இதெல்லாம் எதுல சேரும், லகு சேரும்.
அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த சொல்லக்கூடிய இந்த லகுவுக்கு கூச்சலிட்டு சத்தம் இடுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க வல்கவ் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், யூஸ் பண்றான். அதே மாதிரி இறுதியாக இவை அனைத்துமே என்னது, வீணான ஒன்று என்று சொல்லிட்டோமா இல்லையா. இன்னொரு இடத்துல மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு இடத்துல லகு என்பதற்கு சத்தியம் செய்வதை பற்றி சொல்றான். அந்த வசனம் என்ன வருதுன்னா, 5வது அத்தியாயம் 89வது வசனம், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லகுவி ஃபீ ஐமானிக்கும். அதாவது வீணான சத்தியம், வீணான சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கின் ஆனாலும் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் சத்தியத்தை உறுதிப்படுத்தி செய்கிறீர்களே அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், குற்றம் பிடிப்பான். அதாவது வீணான சத்தியம் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல், இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், நிறைய அரபியர்களை பார்க்குறோம், ஈஜிப்டு மக்கள் அது மாதிரி மற்ற மக்கள்லாம் என்ன செய்யணும் பார்க்குறோம், அசால்ட்டாக என்ன செய்வாங்க, சத்தியம் செஞ்சுட்டே ஒல்லாய் ஒல்லாய் சொல்லுவாங்களா இல்லையா. இதுக்கு ஒரு நோக்கம் கிடையாது. ஒரு பைசா தர ஒல்லாய் அனதுஃபா சொல்லுவாங்களா இல்லையா, ஒல்லாய் அணைஜு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் என்னது, ஒரு நோக்கம் இல்லை. இதெல்லாம் அவருடைய பேச்சுகளுடைய வழக்கத்தில் உள்ள ஒன்று. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். எது நமக்கு அவசியமா தேவைப்படுதோ உறுதிப்படுத்தி ஒரு நோக்கத்தோட சொல்றோமோ குற்றம் பிடிக்கும் பொழுது, அது மாதிரி சாட்சிகள் சொல்லும் பொழுது அங்கே எங்க நம்ம சத்தியமிட்டு சொல்றோமோ அல்லாஹ் என்ன செய்வான், அங்க நம்ம மாற்றம் செய்தால் குற்றம் பிடிப்பான். அதுக்கு கஃபாரத் என்ற பரிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தோட. அப்ப இங்க சொல்லக்கூடிய அல்லகு என்பதற்கு வீணான சத்தியம், தேவையில்லாத சத்தியம், அது நோக்கமில்லாத சத்தியம், இதற்கு இந்த இடத்துல அல்லகு, இந்த மாதிரி சத்தியம் செய்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த லகு, வீணான செயல், வீணானவற்றை நாம் முற்றிலும் புறக்கணித்து வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு, அல்லாஹ் மிக்க விளங்கியவன் என்று அல்லாஹுவை முதன்மையாக்கி, இன்னும் வரக்கூடிய அந்த காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அதிகம் மார்க்க விஷயங்களை தெரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم.